யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது தயாரிப்பாளர் ஜிஎன் வேலுமணி எடுத்த படங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரவணா பிலிம்ஸில் அவர் நிறைய படங்கள் எடுத்திருக்கிறார். அந்த காலத்தில் வந்த பேசும் படத்தில் தென்னிந்தியாவிலே அதிக சம்பளம் வசூல் சக்கரவர்த்தி யாருன்னு கேட்டால் எம்ஜிஆர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. பேசும் படம் 1970 வந்த பேசும் படத்தில். அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் படம் ரொம்ப லேட் ஆகுது, அதனால் லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையாதான். அது போக போக எவ்வளவு லாபம் இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் அவர்கிட்ட யாருமே பிரிய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சரவணா பிலிம்ஸ் எடுத்த முதல் படம் வந்து பாகப்பிரிவினை. பாகப்பிரிவினை ஓரளவு நல்லா ஓடின படம் தான். மதுரையில் நல்லா ஓடிச்சு. அடுத்தது பாலும் படமும். 2 படமே சிவாஜி கணேசன் படத்தை வச்சு தான் முதல்ல எடுத்தாங்க. பட் சிவாஜி கணேசன் படத்தில் என்னென்னா ஸ்டார் காஸ்ட் ரொம்ப அதிகம். நிறைய நட்சத்திரங்களை போட்டு எடுக்கணும். அவங்க சம்பளம் சிவாஜி ரொம்ப குறையாக தான் வாங்குவார். ஆனாலும் மற்றவங்களாம் இருக்காங்க. அதனால் அதை விட்டுட்டு பாதகாணிக்கைன்னு சொல்லி ஜெமினி கணேசன் வச்சு எடுத்தார். அந்த படம் ஓடலை. அப்புறம் பார்த்தாரு, நேராக எம்ஜிஆர்கிட்ட வந்துட்டார். பணத்தோட்டம், சரவணா பிலிம்ஸ், பிளாசா கிரவுண்ட், மேகலாவில் போட்டாங்க. 63 ஜனவரி 11 வந்த படம். அது கூட 2-3 படம் வந்துச்சு. அடுத்தடுத்த மாதங்களில் கொடுத்து வைத்தவள், தர்மம் தலையாக்கும்னு எல்லா படம் வந்துச்சு. வந்தாலும் பணத்தோட்டம் வந்து 100 நாள் ஓடாட்டாலும் திரும்ப திரும்ப வெளியாகி அதனுடைய வெற்றியே தனி. கையில் நிறைய பணம் அவருக்கு சேர்ந்த உடனே என்ன பண்ணார்னா, அடுத்ததுக்கு உடனே கலர் படத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டார். மக்கள் திலகத்தை வச்சு முதல் கலர் படம் அவர் கம்பெனி சரவணா பிலிம்ஸில் முதல் கலர் படம் வந்து படகோட்டி எடுக்க ஆரம்பித்தார். படகோட்டி வந்து ஒரே நேரத்தில் பாருங்கள் 3 படம். பணத்தோட்டம், கொடுத்து வைத்தவள், தர்மம் தலையாக்கும் சென்னையில் வந்து ஓடிச்சு. எல்லாமே எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ரிலீஸ் தான். பணத்தோட்டம் வந்து மறு வெளியீடு நிறையா. இது கோயம்புத்தூரில் திருப்பி போடும்போது. அதனால் எம்ஜிஆர் படம் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு இடம் முடியுது பார்த்திங்களா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல விலைக்கு போகும். அடுத்தாப்பில் வர 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மறுபடி டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்டு கொடுப்பாங்க. அது போகும். மற்ற படங்கள் சுத்தமாக போகாது. அதுக்காக தான் எம்ஜிஆர் படத்துக்கு அந்த ரேட்டு. இப்போ படம் வந்து 100 நாள் ஓடாட்டாலும் படம் எந்த படமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப வெளியாகி அது லாபம் பல மடங்கு ஈட்டிடும். எம்ஜிஆர் படம் ஒரு படம் எடுத்தால் அது வந்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு பென்ஷன் வந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் படம். படகோட்டியும் அப்படி தான். மறுபடி வெளியாச்சு. ஏகப்பட்ட தேட்டரில் 50 நாள் ஓடிச்சு படகோட்டி. அந்த ஆண்டில் 50 நாள் ஓடின தேட்டர் ரொம்ப அதிகம், வசூலும் ரொம்ப அதிகம். அடுத்தது பார்த்திங்கன்னா சரவணாவில் வந்து கலங்கரை விளக்கு எடுத்தாங்க. கலங்கரை விளக்கம் மெட்ராஸில் 4 தேட்டரில் போட்டாங்க. 4மே 50 நாள் தாண்டி ஓடிச்சு. இது வெலிங்டன் தேட்டரில் உள்ள ஃபோட்டோஸ். கலங்கரை விளக்கம் வந்தபோது கலங்கரை விளக்கத்தில் பாடல்களும் மிக அருமையாக இருக்கும். படமும் நல்லாயிருக்கும். படம் நல்ல சஸ்பென்ஸ் படம். அதுவும் கிட்டத்தட்ட 80-90 நாள் வரைக்கும் ஓடிச்சு. அதுவும் நல்ல வெற்றி படம் தான். திரும்ப திரும்ப வெளியாகி நல்ல லாபத்தை கொடுத்த படம். எம்ஜிஆர் படத்தில் வந்து எம்ஜிஆருக்கு மட்டும்தான் சம்பளம். மற்ற யாருக்கும் வந்து ரொம்ப ஸ்டார் காஸ்ட் அதிகம் இருக்காது. கதாநாயகி, ஒரு வில்லன், ஒரு காமெடியன், இவ்வளோ தான் இருப்பாங்க. அவ்வளோம்போது உங்களுக்கு வந்து ஓரளவு மினிமம் பட்ஜெட்லேயே ரொம்ப ஒன்றும் செலவு இருக்காது. மினிமம் பட்ஜெட்லேயே படம் ரெடி ஆயிரும். அடுத்து சந்திரோதயம் எடுத்தார். சந்திரோதயமும் 90 நாள் தாண்டி ஓடிச்சு. சந்திரோதயம் வந்து மதுரை சிந்தாமணியில் ஓடிச்சு 90 நாளைக்கு மேலே. அடுத்தது வந்து சரவணா ஸ்க்ரீனில் எடுத்தார். குடியிருந்த கோயில் குலோப் கிருஷ்ணா புவனேஸ்வரில் போட்டு அது 100 நாள் ஓடிச்சு. அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த ஆண்டு 1968 ஆண்டின் பிளாக் பஸ்டர் படம் அது குடியிருந்த கோயில். அந்த ஆண்டின் சிறந்த படமும் அதுதான். அது நடிப்புக்காக எம்ஜிஆருக்கு பரிசு கிடச்சிது. தமிழக அரசின் விருது கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியிருந்த கோயில் 75வது நாள் 100 நாள் 10 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. குடியிருந்த கோயில் 10 தேட்டரில் 100 நாள் ஓடி ஒரு மகத்தான சாதனை செய்த படம். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு எம்ஜிஆருக்கு கொஞ்சம் மன வருத்தம் வந்து, அதாவது ஒரு பெட்டிக்கு அதிக ரேட்டு வாங்கிட்டார் அவர். ஏன்னா படம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு எம்ஜிஆர் குண்டடிப்பட்டதுனால. அதனால் பெட்டிக்கு வந்து அதிக ரேட்டு வாங்கினதுனால எம்ஜிஆர் கோவப்பட்டார் அப்படின்னு பேசப்படுது. அடுத்தது நம்ம வீட்டு தெய்வம். அவரே வந்து காமாட்சி ஏஜென்சிஸ்ன்னு தொடங்கி எடுத்தார். அதுக்கடுத்தாப்புல எதிரொலின்னு ஒரு படம் சிவாஜி கணேசனை வச்சு எடுத்தார். அந்த படம் பயங்கர லாஸ் அவருக்கு. எதிரொலி கே பாலச்சந்தர் கதைவசனம் டைரக்ஷனில். அப்புறம் கேருஜாவும் இவரும் சேர்ந்து நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க 72 ஜூன் 9. இந்த படம் 100 நாள் ஓடாட்டாலும் நல்லா வசூலாச்சு. மதுரை தங்கத்தில் வந்து வசூல் ரெக்கார்ட் பிரேக்காக பண்ணிச்சு. அது மாதிரி இலங்கையிலையும் நல்லா ஓடிச்சு. ஆனால் ஒரு ஆவரேஜ் ஹிட்டு தான். பெரிய ஹிட்டுன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் ஹிட்டு தான். அந்த நேரத்தில் வந்த பத்திரிகை வந்து எம்ஜிஆர் நடிக்கும் படங்கள் ஓடுவதன் ரகசியம் அதெல்லாம் பற்றி எழுதினாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கேள்வி பதிலில் வந்து நாடோடி மன்னனை விட பாகப்பிரிவினைக்கு அதிக வசூலாக கேட்டதுக்கு நாடோடி மன்னனை அடிக்கிறதுக்கு இன்னொரு எம்ஜிஆர் படம் தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க பதிலில். சரி நேயர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.